guys, இந்த வீடியோல வந்து primitive data types பத்தி பார்க்க போறோம். So data typesல எடுத்துக்கிட்டீங்கனாலே 2 type of data இருக்கு. ஒன்னு primitive, இன்னொன்னு non-primitive. So primitive தான் வந்து பேசிக்கான ஒரு data type. ஒரு டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே. நெக்ஸ்ட் இந்த டேட்டா டைப்னா என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் நம்ம. ஏன் சொல்றேன்னா இதுதான் வந்து ப்ரோக்ராம் ஃபுல்லா நீங்க வந்து படிக்க போறீங்க. இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டே அப்படின்னா ஏதாவது ஒரு டேட்டாவை நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் ப்ரோக்ராம் எடுத்துப்போம். அடிஷனுக்கு நான் என்ன கொடுக்கணும்? ஒரு 2 நம்பர் வந்து கொடுக்கணும். இதை தான் நம்ம வந்து டேட்டான்னு சொல்லுவோம். 10, 20 இதை தான் நம்ம வந்து டேட்டான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 10, 20 தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர்ஸ் லைக் கேரக்டரா வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோட் வேல்யூவா நம்ம வந்து கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஓகே, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் கொடுக்குற இந்த டேட்டாஸ்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன டைப் அப்படிங்கறத வந்து சொல்லணும். இப்போ இந்த மாதிரி ஹோல் நம்பரா இருந்துச்சுன்னா இன்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ்குள்ள இருக்கணும். ஆக்சுவலி இது இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கேரக்டர்னு சொல்லுவோம். இதுல மெயினா ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து போத் நம்பரும் லெட்டர்ஸுமே நமக்கு வரும், சிம்பிள்ஸுமே வரும். ஓகேவா? சிங்கிள் கோட்ஸ்குள்ள இருக்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேரக்டர் சொல்லுவோம். கோட்ஸ் இந்த சென்ஸ் இங்க மேல 2 இது மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான். அடுத்து இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு வருது இல்லையா, இதை ஃபுல்லா நம்ம வந்து ஃப்ளோட்னு சொல்லுவோம். ஓகே, அதுதான் நான் கொடுத்திருக்க டேட்டா வந்து என்ன மாதிரியான டைப் அப்படிங்கறத நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டேட்டா வந்து வெறுமனே நம்மளால கொடுத்துட முடியாது. அதை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொடுக்கணும். எப்படின்னா a ஈக்குவல் டு 10, b ஈக்குவல் டு 20. இந்த மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேரியபிள், ஒரு டேட்டாக்கு ஒரு நேம் நான் வந்து கொடுத்துடணும். இது வந்து உங்களை கூப்பிடுறதா இருந்தா திவ்யா, சத்யா, இல்ல சதீஷ், இந்த மாதிரி உங்களுக்குன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறதுக்கு நேம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த டேட்டாவை கூப்பிடுறதுக்கு அதுக்கு ஒரு நேம் வந்து வச்சிடணும். அதுதான் இந்த வேரியபிள் நேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் கொடுக்குறேன் இல்ல இந்த டேட்டா, இதை வந்து இந்த மாதிரி கொடுத்துடக்கூடாது. இப்போ நான் 10, 20 என்ன சொல்லியிருந்தேன்? இன்டீஜர் அப்படின்னு சொன்னேன். ஹோல் நம்பர் எல்லாம் நான் என்ன சொல்லியிருந்தேன்? இன்டீஜர் சொல்லியிருந்தேன். அப்போ int a ஈக்குவல் டு 10. அப்ப நான் ஒரு டேட்டாவை டிக்ளேர் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ளோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் வேல்யூ, நான் கொடுக்குற எல்லா பாயிண்ட்ஸ் வேல்யூமே நான் எப்படி கொடுக்கணும்? ஃப்ளோட் b ஈக்குவல் டு 10.2. தென் கேரக்டர் கொடுக்குறதுனா கேர் c ஈக்குவல் டு a. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நான் என்ன டேட்டா டைப் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிட்டு நேம் எழுதிட்டு அதுக்கு அடுத்து அது என்ன டேட்டா அப்படிங்கிற ஸ்பெசிஃபை பண்ணும். வெறுமனா நம்ம 10ன்னு கொடுக்காம அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் அசைன் பண்றோம். அதுக்கு அடுத்து அது என்ன டைப் அப்படிங்கறத அசைன் பண்ணி நம்ம வந்து எழுதுறோம். ஸோ இதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. டேட்டா டைப் வந்து எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இது என்ன மாதிரியான டைப், இன்டா, ஃப்ளோட்டா, கேரா அப்படிங்கறத இது யாரு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பா? அந்த டேட்டாஸ் எல்லாம் வேரியபிள் வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணிருக்கும். இந்த ஏபிசி எல்லாம் இருக்குல்ல, இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப டேட்டாஸ் வந்து 10, 10.2 தான் டேட்டாஸ் வந்து சொல்றோம். ஓகே, இந்த அமௌண்ட் ஆஃப் மெமரி வந்து அலோகேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்திருக்க ஒவ்வொன்றுக்குமே ஒரு சில சைஸ் இருக்கு. கேரக்டர்னா 1 பைட் எடுத்துக்கும், இன்ட்னா 4 பைட் ஆர் 2 பைட் எடுத்துக்கும், ஃப்ளோட்னா 4 பைட் எடுத்துக்கும். இந்த மாதிரி எனக்கு சைஸஸ் வந்து நம்ம லேப்டாப்புக்குள்ளேயோ இல்ல சிஸ்டம்குள்ளேயோ இருக்க அந்த ரேம்ல போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா சைஸை அலோகேட் பண்ணணும். இப்ப நான் கேரக்டர்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டேன்னா அதுக்கு ஒரே ஒரு சைஸ் மட்டும் போதும். அதுக்கு போயிட்டு ஒரு 4 சைஸை வந்து பண்ணாது. அப்ப கேரக்டர்னா ஒரு சைஸ், தட் மீன்ஸ் ஒரு பைட் எடுத்துக்குது. அது வந்து 8 பிட். ஒரு பைட் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8 பிட். ஓகே, அந்த மாதிரி நான் இன்டீஜர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா ரேம்ல போயிட்டு எனக்கு என்ன பண்ணுது? 4 பைட் ஆஃப் மெமரியை அலோகேட் பண்ணி வச்சுக்குது. அது மட்டும் இல்லாம டபுள் கொடுத்தேன்னா 8 பைட் ஆஃப் மெமரியை எனக்கு ரேம்ல அலோகேட் பண்ணிக்குது. இங்க 6 தான் இருக்கு. ஆக்சுவலி இங்க இன்னும் 2 வந்து போகும். ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸா பார்த்துருவோம். இப்போ நான் ஏங்கிற லெட்டர் கொடுத்தேன்னா அது எப்படி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கறத பத்திலாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலே தெரியுது பாருங்களேன். 8 பிட்னு சொல்லியிருந்தோமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 பிட் இருக்கு. 8 பிட் சேர்ந்தாதான் என்ன அப்படின்னா ஒரு பைட். ஓகே,
அப்போ இது மொத்தமா நான் இன்டீஜரை சேவ் பண்றதுக்கு எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா 32 பிட் தேவைப்படுது. தட் மீன்ஸ் 4 பைட். ஓகே, இது உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் டேட்டா டைப்ஸ் வந்து என்னோட மெமரியை வந்து அலோகேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. இன்ட்டு கொடுத்தேன்னா எனக்கு 4 பைட் அலோகேட் பண்ணுது, ஃப்ளோட் கொடுத்தேன்னா 4 பைட் அலோகேட் பண்ணுது. இந்த மாதிரி என்னோட மெமரி சைஸை எவ்வளோ அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாலஜியா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற இந்த டேட்டாஸை வச்சு ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். 10 20 கொடுத்தேன் அப்படின்னா அதை வந்து அடிஷன் பண்ணலாம், சப்ராக்ஷன் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், டிவிஷன் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ரேஷனை என்னால் பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. ஓகே, சரி. இந்த நீட் ஆஃப் டேட்டா டைப் வந்து நான் சொல்றதுலே தான் வந்து இருக்கும். நீங்க ஜஸ்ட் வந்து ரீட் மட்டும் பண்ணி பார்த்துக்கோங்க. காய்ஸ், இப்போ நம்ம வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல இருக்க ஒவ்வொரு டேட்டா டைப் பத்தி பார்க்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இன்டீஜர். இன்டீஜரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஹோல் நம்பரா தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அது வந்து எய்தர் எனக்கு வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஜீரோவாகவும் இருக்கலாம். எப்படி மட்டும் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட்ஸாக இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது, லெட்டர்ஸை வச்சு இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. கொடுக்குற நம்பர் வந்து ஹோல் நம்பரா இருக்கணும். ஓகே, அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு யூஸ் பண்ற கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட். நம்ம ப்ரீவியஸாவே பார்த்திருந்தோம். இதோட ஃபுல் நேம் வந்து இன்டீஜர், பட் இதுக்கு கொடுக்க போற கீவேர்டு வந்து இன்ட். இதுல வந்து ஸ்மால் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. இன்ட் a = 10 இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இதோட சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 பைட்ஸ் இருக்கு. இதுல ஒரே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து இருக்கு நமக்கு. அப்ப எனக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இதுல எனக்கு வந்து சைஸ் 2ன்னு வருது. இந்த இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சைஸ் 4ன்னு வருது. அதே இன்ட்டுக்கு எனக்கு 4ன்னு வருது, அதே இன்ட்டுக்கு 2 வருது. எதுக்காண்டி இந்த மாதிரி வேரியேஷன் ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா என்னோட பிசி நான் எடுத்துக்கிறேன். அபவுட் மை பிசி. சரி, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட சிஸ்டமோட டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா 64 பிட் ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ எனக்கு என்ன சைஸ் 64 பிட் ஆர்கிடெக்சர். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 4 பைட்ஸ் வந்து எடுத்துக்கும். இதே உங்களோட சிஸ்டம் 32 பிட் ஆர்கிடெக்சரா இருந்துச்சுன்னா சேம் என்ன எடுத்துக்கும் அப்படின்னா 4 பைட்ஸ் வந்து எடுத்துக்கும். சப்போஸ் உங்களோட சிஸ்டம் வந்து 16 பிட் அதுக்கு கீழே வந்து ஆர்கிடெக்சர்ல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பைட்ஸ் எடுத்துக்கும். ஸோ இதுதான் இந்த டிஃபரன்ஸ். ஓகேவா, ஸோ நம்மளோட ஆர்கிடெக்சருக்கு ஏத்தாப்புல என்னோட சைஸ் வந்து மாறுது. ஓகே, உங்களோட சிஸ்டமோட பிட் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. அப்ப நான் எக்ஸாம்ல எப்படி எழுதுறதுன்னு கேட்டீங்கன்னா 2 or 4 பைட் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. ஓகே, அப்புறம் இதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ ஒரு ஓட்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டினா அபோவ் 18க்கு மேல இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல, அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் பாத்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து %d யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டுமே நான் இப்போ வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கிளியர் கட்டா புரிஞ்சிடும். ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பாருங்க. இதோட வேரியன்ட் என்னென்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் இன்ட், லாங் இன்ட், சைன்ட் இன்ட், அன்சைன்ட் இன்ட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து வேரியேஷன் இருக்கு. இது எதுக்காண்டி இந்த வேரியேஷன்ங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ட் வந்து டிக்ளேர் பண்ணலாம். நமக்கு கீவேர்டு என்ன சொல்லியிருந்தோம், இன்ட்னு சொல்லியிருந்தோம். ப்ளஸ் நான் ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதுக்கு வேரியபிள் தான் நான் வந்து கொடுக்கணும். தட் மீன்ஸ் a கொடுத்துருக்கேன். printfல இந்த இடத்துல மெயினா ஒரு விஷயம் வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்குற எல்லாமே வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அப்ப இங்க டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்குறது வந்து ஹெலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. எனக்கு இந்த இடத்துல என்ன வேணும், 10 தான் நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ நான் இந்த இடத்துல ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். அப்போ டபுள் கோட்ஸ்குள்ள எனக்கு என்ன வேணும், 10 தான் வேணும். அந்த 10க்கு பதிலா தான் நான் வந்து இந்த ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் இன்ட்டுக்கு யூஸ் பண்றது வந்து %d. இதெல்லாம் வந்து மைண்ட்ல கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மா இப்போ நான் எந்த நேம்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், இந்த 10 ஏங்கிற நேம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ ஏ. அப்ப இந்த %d இருக்கிற இடத்துல எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும், 10 வந்துரும். ஏன்னா ஏ போய் இந்த இடத்துல வந்து ரீட் பண்ணி பார்க்கறப்ப 10 வரும். ஓகே, எனக்கு 10 வந்துருச்சா? ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்மட் ஸ்பெசிஃபையரை பத்தி உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ரேஞ்ச பத்தி பார்க்கலாம். ஓகே,
ரேஞ்சுக்கு வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்ன சொல்லியிருந்தோம், இன்ட்லயே எனக்கு இவ்வளோ இருக்கு, ஷார்ட் லாங் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு ஷார்ட் இன்ட்டை வந்து டிக்ளேர் பண்றேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு வந்து சேம் 10 தான் வந்து கிடைக்குது. இப்போ அதோட சைஸ் பாருங்களேன், சைஸ் ஆஃப் ஏ கொடுக்குறேன். நம்ம சொல்லியிருந்த மாதிரி இங்க என்ன கொடுத்திருந்தோம், 2 பைட் தான் வந்து எனக்கு எடுத்துக்கும், 2 பைட்ஸ் எடுத்துக்கிச்சு. இதே இதை நான் வந்து ஷார்ட்டை டெலீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். நார்மல் இன்ட்டுக்கு 4 பைட்ஸ் இங்க இருக்கா, 4 பைட்ஸ் தான் எனக்கு வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு சைஸை பத்தியுமே ஓரளவு கிளியர் ஆயிருக்கும். இப்போ இந்த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ பத்தி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஷார்ட் வந்து கொடுக்குறோம். ஷார்ட் கொடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்கும், 32,767 வரை தான் என்னால கொடுக்க முடியும். 32,700. நம்ம இப்ப என்ன பண்றோம்னா 77 கொடுத்துரும். அந்த ரேஞ்சை விட எக்ஸ்ட்ராவா கொடுத்துரும். ஓகேவா, இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வருது, தப்பா வருது. இப்ப நான் 10 கொடுத்தப்ப 10 கரெக்டா வந்துச்சு. அதே மாதிரி ரேஞ்ச் எவ்வளவு சொல்லியிருந்தோம், 67. இப்ப நான் கொடுத்தேனாலும் எனக்கு கரெக்டா வரும். எப்ப நான் அந்த ரேஞ்சை விட்டு தாண்டேனோ அப்போ எனக்கு வந்து ஆன்சர் தப்பா தான் வரும். ஸோ அதுக்காண்டி தான் அந்த ரேஞ்சை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அதே மாதிரி மைனஸ்க்கும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இது வரதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா கரெக்டா வருது. இதை நான் வந்து எக்ஸ்ட்ராவா ரேஞ்ச் கொடுத்துட்டேன்னா நான் கொடுத்த வேல்யூ, அந்த ஏக்குரிய வேல்யூ எனக்கு வரல. ஸோ இவ்வளவுதான் அந்த ரேஞ்ச். அப்போ ஓவரால் உங்களுக்கு வந்து ஐடியா வந்து வந்திருக்கும். ஓகேவா, இப்போ நான் ஷார்ட் இன்ட் வந்து கொடுத்தேன்னா வெறும் 2 பைட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். அதனால என்னோட ஸ்பேஸ் வந்து கம்மியாகுது, ஸ்பீடு வந்து அதிகரிக்குது. அதே சைன்ட் இன்ட் கொடுத்தேன் அப்படின்னா 4 பைட் எடுத்துக்குது. நெக்ஸ்ட் இந்த அன்சைன் சைன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்சைன்னா வந்து மைனஸ் வந்து அதுல வந்து எலிஜிபிளே கிடையாது. பிளஸ்ல இருந்து தான் எடுத்துக்கும். 0ல இருந்து ஆரம்பிச்சு 635 இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணீங்க இந்த வேல்யூ இருக்கும். ஷார்ட்னா இந்த வேல்யூக்குள்ள தான் கொடுக்கணும்னு இருக்குல்ல, ரெண்டத்தையும் வேல்யூ பண்றது 65,535 தான் என்னால வேல்யூ வந்து கொடுத்துக்க முடியும். இதுக்கு மைனஸ் அலோட் கிடையாது. அதே மாதிரி சைன்ட் இன்ட்டுக்கும் அதே மாதிரிதான். சைன்ட் இன்ட் வந்து இந்த நார்மல் இன்ட் நம்ம கொடுக்குறோம்ல, அதை வந்து நம்ம சைன்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ண தேவை கிடையாது. 4 பைட்ஸ் கொடுக்குறோம். இந்த இடத்துல இவ்வளவு வேல்யூஸ் வந்து எனக்கு எடுத்துக்குது. இந்த வேல்யூஸுமே உங்களுக்கு வந்து மாறும். பேஸ்ல வந்து அந்த நம்ம சொல்லியிருந்தோம்ல 32 ஆர்கிடெக்சர், 64 ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு, பேஸ்ட் ஆன் தட் ஆர்கிடெக்சர் படி இந்தோட வேல்யூஸ்மே எனக்கு வந்து மாறும். நார்மல் சைன்ட் இன்ட் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே மாறும். ஓகேவா, அதே மாதிரி லாங் இன்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா சேம் சைஸ் நமக்கு வந்து வருது. ஓகே, ஸோ இவ்வளவுதான். இவ்வளோ ரேஞ்சுக்குள்ள என்னால லாங் இன்ட் கொடுக்குறப்ப சேவ் பண்ண முடியும். இப்போ நான் இதை தாண்டி எக்ஸ்ட்ராவா 32,787 கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து என்ன நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும், இந்த நார்மல் இன்ட் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல போயிட்டு நான் ஷார்ட் இன்ட் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஷார்ட் பிட் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி ஷார்ட் இன்ட் யூஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், ப்ரோக்ராமோட ஸ்பீடுமே எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவ்வளவுதான் இன்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்ட்டு தான் கொஞ்சம் வந்து வளவலன்னு போகும். அடுத்து வர ஃப்ளோட் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸாம்ல நீங்க வந்து இவ்வளவு வேல்யூஸ் எல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் சைஸ் மட்டும் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. என்னென்ன டைப் இருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட் தான், தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட் பார்க்கலாம். ஃப்ளோட் நம்ம ப்ரீவியஸா பார்த்ததுதான். பாயிண்ட் வச்சு வர எல்லாமே நமக்கு வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ளோட்னு சொல்லுவோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 பைட் வந்து எடுத்துக்கும். தட் மீன்ஸ் 32 பிட் வந்து எடுத்துக்கும். அப்புறம் வந்து இதோட ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் இப்பதான் நம்ம பார்த்துருந்தோம். இன்ட்னா எனக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், %d சொல்லியிருந்தோம். ஆனா இங்க ஃப்ளோட்டை பொறுத்த வரைக்கும் %f. ஸோ ஃப்ளோட்ல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரான எஃப் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா, இதோட ப்ரிசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 டெசிமல் மட்டும் தான் என்னால யூஸ் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ 10.1 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 டெசிமல்ஸ் மட்டும் தான் என்னால யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்ட்ராவா நான் ஏதாவது ஒண்ணு கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து அலோவ் பண்ணிக்காது. இவ்வளவுதான் எனக்கு வந்து ப்ரிசிஷன் இருக்கு. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஃப்ளோட் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க 12,500.75 அப்படின்ட்டு. நம்ம இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து போட்டுருவோம். சரியா,
நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த விஷயத்த வந்து டிக்ளேர் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம ஏன்னு கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா அவங்க கொடுத்த மாதிரி சேலரி அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இந்த வேரியபிள் நேம் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். சேலரி வந்து எனக்கு 12,500.75 கொடுத்துருந்தாங்க. நம்ம கொடுக்குற சேலரி தான் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 13,000 கூட கொடுத்துப்போம். ஸோ 13,005ன்னு கொடுத்துக்கலாம். இதை நான் பிரிண்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். இந்த இடத்துல ஃப்ளோட்னால ஃபர்ஸ்ட் லெட்டரான %f நம்ம யூஸ் பண்றோம். அப்ப நான் இங்க கொடுத்தா மட்டும்தான் எனக்கு இந்த வேல்யூங்கிறது வந்து இங்க ஆட் ஆகும். ஓகே, அதை நான் எதை வச்சு கூப்பிடணும்னு பாத்தீங்கன்னா கமா யூஸ் பண்ணிட்டு சேலரிங்கிற நேம் தான் நான் இங்க வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இப்போ இந்த நம்பரை கூப்பிடணும்னா யாரை கூப்பிடணும்னா சேலரியை தான் கூப்பிடணும். அதனால தான் கொடுத்துருக்கோம். ஃப்ளோட்டுக்கு %f கொடுத்துருக்கோம். அப்போனா எனக்கு இந்த நம்பர் இங்கே வந்து வந்துடும். எப்பயுமே செமிகோலன் விட்டுறணும். அப்போ எனக்கு வந்து ஆன்சர் வந்துச்சு. நம்ம சொல்லியிருந்தோம்ல இந்த ப்ரிசிஷன் சொல்லிட்டு 6 டிஜிட் ப்ரிசிஷன் வந்திருக்கா? இங்கே ஒரு 500ல 3 டிஜிட் இருக்கு, இங்கே ஒரு 3 டிஜிட் இருக்கு. அவ்வளவுதான். எடுத்துட்டோம்னா இப்ப நம்ம பார்த்த மாதிரியே தான். ஏன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இது வரதான் எனக்கு வந்து இதுல லிமிட்டட், எதுல ஃப்ளோட்ல நான் எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி கொடுத்து இதுக்கான ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும்னா இது வந்து டபுள் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? இதோட சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 8 பைட்ஸ் வந்து எடுத்துக்குது நம்மளோட ரேம்ல. இந்த மாதிரி 8 பைட்ஸ் வந்து எடுத்துக்குது. இதுல 6 தான் இருக்கு, இமேஜ் கட் பண்ண முடியல. ஸோ அதனால இந்த இவ்வளோ சைஸ் வந்து நமக்கு ரேம்ல வந்து எடுத்துக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து LF வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. LF வந்து லாங் ஃப்ளோட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எக்ஸ்ட்ரா ப்ரிசிஷன் இருக்கனால லாங் ஃப்ளோட்டா ஞாபகம் வச்சுட்டு LF அப்படிங்கிறது தான் இதோட டெசிமல் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். நெக்ஸ்ட் இதோட ப்ரிசிஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதுல வந்து பார்த்தது வெறும் 6 மட்டும் தான் என்னால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. டபுள் சேலரினே நம்ம கொடுப்போம். சேலரி ஈக்குவல் டு 15,000 பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கலாம் ஒரு 7. சேலரி இப்படி இருக்காது, நான் சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காண்டி கொடுத்துருக்கேன். இப்போ நான் டபுளை வந்து பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? LF வந்து யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. போன தடவை வெறும் F யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல LF யூஸ் பண்ணிட்டு கம்மா, இப்பயுமே இந்த இதை விட்டு வெளியே வந்துடணும். வெளியே வந்துட்டு கம்மா, நான் என்ன நேம் யூஸ் பண்ணியிருக்கேன்? சேலரி. பர்சன்டேஜ் யூஸ் பண்ணல, அதனால தான் LF வந்து காமிச்சு. பாருங்க ஒரு ஒரு இதுக்கெல்லாம் எவ்வளவு இது வருதுன்ட்டு. ஸோ பர்சன்டேஜ் யூஸ் பண்றோம்னு எனக்கு என்ன வருது? நீங்க சொல்லியிருந்தீங்களே இங்க வந்து நிறைய வந்து வரும், 15 டெசிமல் வந்து வரும்னு பார்த்தீங்கன்னா printf பொறுத்த வரைக்கும் எனக்கு இவ்வளவுதான் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அதோட லிமிட் வந்து இவ்வளோ. இப்போ நான் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதா இருந்தா இப்போ டபுள் salary 2 ரெண்டு பேரையும் நான் வந்து ஆட் பண்ண போறேன். salary 1 salary 2 அப்படின்ட்டு இதுல ஒரு 15,000. இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா நிறைய வேல்யூஸ் கொடுத்துட்டு இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்றப்ப என்னால பண்ண முடியும். அங்க ப்ரீவியஸா நம்ம பார்த்திருந்தோம்ல, அதுல என்னால இந்த 6 டிஜிட் வர மட்டும் தான் என்னால பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஆனா இதுல நான் இந்த நம்பர்ஸுமே எனக்கு எல்லாமே சேர்ந்து ஆட் ஆகும். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து டிஃபரன்ஸ். பெரிய நம்பர்ஸை நான் வந்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஓகே, இப்போ நான் ஆட் பண்றப்ப எனக்கு இந்த நம்பர் தான் வருது. இப்போ நான் எக்ஸாக்டா இங்க இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு டெசிமலுக்கு அடுத்து ஒரு 6 டிஜிட் எனக்கு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல பாயிண்ட் நான் எவ்வளவு கொடுக்குறேன்? ஒரு 2. இப்போ நான் இப்போ 2 கொடுத்தேன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூ தான் வருது. எனக்கு 15 வேல்யூமே வரணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் 0.15 கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, இந்த பர்சன்டேஜுக்கு அடுத்து 0.15 எனக்கு எத்தனை டெசிமல் வரணுமோ அதை வந்து எனக்கு ஆட் பண்ணணும். இப்போ நான் ஆட் பண்ணப்ப எனக்கு இவ்வளோ வந்திருக்கு. ஓகே,
நெக்ஸ்ட் கேரக்டர் டைப் பத்தி பார்ப்போம். ஸோ கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சிங்கிள் கோட்ஸ் கூட கொடுக்குற அந்த லெட்டர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேரக்டர்னு சொல்லுவோம். இதுல வந்து எய்தர் நம்பர்ஸ் இருக்கலாம், இல்ல சிம்பிள்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி நான் கொடுக்குற அந்த சிங்கிள் கோட்ஸ்குள்ள கொடுக்கறத வந்து என்ன அப்படின்னா கேரக்டர். ஓகே, ஸ்டோர் த சிங்கிள் கேரக்டர் லைக் ஏ, பி, 5 இந்த மாதிரியான கேரக்டர் எல்லாமே எனக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1 பைட், தட் மீன்ஸ் 8 பிட் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கும். ஓகே, இப்போ நான் ஏ கொடுத்தேன்னா அது வந்து 01000001 இந்த மாதிரி 8 01s வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து 8 பிட்டுன்னு சொல்றோம். ஓகேவா, ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா -128ல இருந்து +127 வரை இருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம் ப்ரோக்ராம் அப்போ. இதோட ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் வந்து %C. நெக்ஸ்ட் ஸ்டோர்டு யூசிங் ASCII வேல்யூ. இதை பத்தி ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சைன்டு கேர், அன்சைன்டு கேர் இருக்கு. சைன்டு யூஸ் பண்றப்ப நம்மளால இவ்வளோ ரேஞ்சுக்குள்ள வந்து எடுத்துக்க முடியும். அன்சைன்டு கேர் யூஸ் பண்ணோம்னா 0ல இருந்து 2 கொடுத்துட்டு இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ற வேல்யூவலும் என்னால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நான் இங்க டைப் பண்ணல, நான் ஓரலா வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றா பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். கேரக்டருக்கு வந்து CAR தான் யூஸ் பண்றோம். கேரக்டருக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறோம், A = A அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, நான் செமிகோலன் சொல்றேன். printfல இருக்கிற ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் ஃபர்ஸ்ட் லெட்டரான C தான் யூஸ் பண்ணும். %C கம்மா யூஸ் பண்ணிட்டு இங்க என்ன யூஸ் பண்ணுவோம், A யூஸ் பண்ணுவோம். இதோட நேம் என்ன, A, அதனால A. இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா A வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல வந்து B கொடுக்குறேன். B கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா டேட்டாஸ் மாற மாற பிரிண்ட் ஆகுது பாத்தீங்களா. நெக்ஸ்ட் 5 கொடுக்குறேன், 5 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 55 வந்து கொடுப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோங்க, ஒரே ஒரு லெட்டர்ஸ் மட்டும்தான் என்னால யூஸ் பண்ணிக்க முடியும். சிங்கிள் கேரக்டர் மட்டும்தான் உள்ள வந்து அலோடு. இந்த மாதிரி 2 கேரக்டரா கொடுக்க கூடாது. அதனால 55 வரல. அடுத்து சிம்பிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன கொடுக்குறேன், ஏனே கொடுத்துறேன். ஓகே, ஏ வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. இப்போ அந்த ரேஞ்ச் நம்ம சொன்னோம் இல்லையா, அது வந்து -128ல இருந்து +127 வரை தான் இருக்குன்ட்டு. இப்போ நான் இதை வந்து கேரக்டரை டியா மாத்திடுறேன். எதுக்காண்டி இந்த இடத்துல டி கொடுக்குறேன் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். 65 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வருது. இந்த இடத்துல நீங்க மெயினா பார்க்க வேண்டியது வந்து ASCII வேல்யூஸ். இப்ப நான் ஒவ்வொரு கேரக்டர் கொடுக்குறேன் இல்லையா, இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ASCII வேல்யூஸ் வந்து எனக்கு இருக்கு. உங்களுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ASCII வேல்யூ இருக்கு. இப்ப நான் A கொடுத்தனால 65 வந்து எனக்கு பிரிண்ட் ஆச்சா. கேபிட்டல் லெட்டர் ஏக்கு 65, ஸ்மால் லெட்டர் ஏக்கு 97. இந்த மாதிரி நான் கொடுக்குற என்னோட கீபோர்ட்ல இருக்க ஒவ்வொரு கீஸுக்குமே எனக்கு வந்து ஒரு ASCII வேல்யூஸ் வந்து இருக்கு. அந்த ASCII வேல்யூவை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் நம்ம. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருந்தோம், %D போட்டு பிரிண்ட் பண்ணிருந்தோம். இப்ப நான் வந்து ஸ்மால் ஏ கொடுக்குறேங்க, அதோட ASCII வேல்யூ வந்து 97. ஸோ அதுதான். அப்போ நான் கொடுக்குற ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடியுமே எனக்கு என்ன இருக்கு, ASCII வேல்யூ இருக்கு. இதை நீங்க வந்து மெயினா வச்சுக்கணும். சரி, இந்த ASCII வேல்யூ எதுக்காண்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேல்யூவை வச்சு மட்டும்தான் என்னால என்ன பண்ணிக்க முடியும், zeros and ones கன்வெர்ட் பண்ண முடியும். ஏவை வச்சு என்னால 0 ஒன்ஸா கன்வெர்ட் பண்றதுன்னா அது எப்படி பண்ண முடியும், கஷ்டம். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கீபோர்டுக்கு கீஸுக்கெல்லாம் ஒரு ஒரு ASCII வேல்யூஸா கொடுத்துருக்காங்க. அந்த ASCII வேல்யூ எல்லாமே எப்படி இருக்கு, நம்பரா இருக்கு. அப்ப அந்த நம்பரை நான் ஈஸியா வந்து பைனரி கோடா zeros and ones என்னால ஈஸியா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அததான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்திருந்தோம் இல்லையா. வந்து void அப்படின்னா எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறத void அப்படிங்கறத வந்து மீன் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் நோ வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது வந்து எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணாதனால நோ வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனுக்கு தான் இதை வந்து மெயினா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஜென்ரிக் பாயிண்டர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பாயிண்டர்னா இந்த இது கொடுத்துருக்கோம்ல, ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்றோம். இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இப்போதைக்கு ஃபங்க்ஷன் மட்டும்
பார்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ட் மெயின் கொடுத்துருக்கேன். இன்ட் மெயின் கொடுத்தனால நான் வந்து ரிட்டர்ன் 0 ஏதோ ஒரு வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். 0ங்கிறது எதுவுமே இல்லை. அப்ப இதுக்கு பதிலா நான் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்டு மெயின் இங்க வந்து ரிட்டர்ன் 0வை எடுத்துடணும். ஓகேவா? வாய்டு கொடுத்தோம்னா ரிட்டர்ன் தேவையில்லை. இன்ட்டு கொடுத்தாதான் நான் ஏதாவது ஒரு வேல்யூவை இன்ட்டு ரிட்டர்ன் பண்றேன்னு அர்த்தம். அதனால தான் 0 நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகே, இப்போ எனக்கு வந்து என்னோட கோடு வந்து ஒர்க் ஆகுது. ஓ, வாய்ட்னா எனக்கு வந்து எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இன்ட்ல போயிட்டு நான் வந்து ரிட்டர்ன் 0 கொடுத்தாலும் எனக்கு வந்து எதுவும் இல்லை. ஓகேவா? ஒண்ணு நான் இந்த இடத்துல வாய்டு கொடுக்கணும், அதுக்கும் எம்டி தான். இந்த இடத்துல 0 கொடுத்தாலும் எம்டி தான். ஸோ இது இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஓவர் வியூவா வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ கேரக்டர் நான் 1/2 நீங்க மெஜாரிட்டி இதை மனப்பாடம் பண்ணணும் கண்டிப்பா. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸா இருக்க வேல்யூஸ் கூட மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்க இந்த சைஸ் இருக்கு இல்லையா, இந்த சைஸோ இந்த ரேஞ்சோ வந்து மாறும். எதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட கம்பைலர் அண்ட் சிஸ்டம் பேஸ் பண்ணி, நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம்ல, அதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து வேரியேஷன் வந்து நடக்கும். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க வந்து உங்களோட டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா டைப்ஸை வச்சு கமெண்ட்ல நீங்க வந்து பண்ணுங்க. இந்த வேல்யூஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வேல்யூஸ் எதுவும் யூஸ் பண்ணாம நீங்களா என்ன பண்றீங்கன்னா ஒரு வேல்யூஸ் கொடுத்து எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து கொடுங்க. ஓகே, அதான் உங்களோட டாஸ்க். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும் இதை கம்பேர் பண்றப்ப. இப்போதைக்கு இது வந்து ஈஸி டு யூஸா வந்து இருக்கும். நான் என்னோட மெமரியை வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இன்ட் வந்து நான் கொடுக்குறேன் 4 பைட் வந்து எடுத்துக்குது. இதே நான் அது வந்து நான் 32,000 கூட தான் கொடுக்க போறேன்னா ஷார்ட் இன்ட்டா கொடுத்தேன்னா 2 பைட்ஸ்லேயே என்னால் மெமரியை வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அது மூலியமா என்னோட எக்ஸிகியூஷன் வந்து ஃபாஸ்ட் ஆகும். ஓகேவா? அதான் இந்த ஃபாஸ்ட் எக்ஸிகியூஷன் சொல்றாங்க. அதே மாதிரி 2 பைட்ல கொடுத்தோம்னா நமக்கு மெமரி சேவ் ஆகும்ல, அதான் இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அரே, ஸ்ட்ரிங் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். அதுக்கு வந்து ஒரு பேசிக் இதை படிச்சாதான் நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை ஈஸியா படிக்க முடியும். இதோட லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா கேன் ஸ்டோர் ஒன்லி சிங்கிள் வேல்யூ. என்னால் ஒரே ஒரு வேல்யூஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ 10னா 10 10 20 சேர்த்து ஒரே வேரியபிள் நேம்ல என்னால் ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. தட் மீன்ஸ் இப்போ a ஈக்குவல் டு 10 20 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸ் விட்டு என்னால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. இந்த ஒரு வேல்யூ மட்டும் தான் நான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா லிமிட்டட் ரேஞ்ச் வந்து நம்ம பார்த்துருந்தோம்ல ப்ரீவியஸா. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் என்னால் வந்து யூஸ் பண்ண முடியும்ட்டு. இந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும்தான் என்னால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி எனக்கு வந்து லிமிட்டட் ரேஞ்ச் இருக்கு. அப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸான டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ நம்ம 10 20லாம் கொடுத்துருக்கோம்ல, வரிசையா எனக்கு அதிகமான நம்பர்ஸை ஒரே நேம்ல என்னால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து சூட் ஆகாது. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக வந்து டேட்டா டைப் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ மெஜாரிட்டி வீடியோவில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் ஓவரால் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம்ல பேசிக்காக அதோட டெஃபினிஷன், அப்புறம் இந்த கடைசியாக ஒரு இது காமிச்சல அதை வச்சு நீங்கள் மேக்கப் பண்ணி வந்து எழுதிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களோட அப்ரிஷியேஷன் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.